ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் திறந்து பார்த்தாலும் டிவியில் பார்த்தாலும் வந்து மால்தீவ்ஸ், லக்ஷதீப், இந்தியாவுக்கும் மால்தீவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்தியா வந்து மால்தீவ்ஸை வந்து செமையாக செஞ்சுட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சைனாவோட பிரச்சனை, இது இந்தியாவோட பிரச்சனை இல்லை, இது வந்து மால்தீவ்ஸோட பிரச்சனை இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. எல்லாரும் நீங்கள் வந்து யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனலில் எப்படியும் ஒரு சேனல் வந்து இந்த ஒரு டிபேட் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்தியாவில் இருக்க எல்லாருமே பேசக்கூடிய நேரத்தில் இப்படி வெளிநாட்டில் மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணி மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய மால்தீவியன் ஃப்ரெண்டு வச்சிருக்கிற எங்களை மாதிரி இப்போ என்ன மாதிரி யாராவது ஒரு ஆள் அவங்களோட ஒப்பீனியனை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. இது வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து மால்தீவ் சப்போர்ட் பண்ண பதிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு இந்தியன் வந்து எப்படியுமே வந்து மால்தீவை சப்போர்ட் பண்ண மாட்டான், ஒரு இந்தியனை பற்றின பதிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யார் எப்படி நினைச்சாலும் எங்களோட ஒப்பீனியன் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து எப்படியும் வந்து நேர்மறையாக இருக்கணும். நம்ம எதுக்கு வந்து லக்ஷதீப் போகணும், அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எங்களோட நாங்கள் எல்லாரும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் எங்களுக்குள்ள என்ன ஷேர் பண்ணுறோங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன்ஸ், நீங்கள் இதில் தப்பு எது இருக்குது சரி எது இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அதை பார்த்து எங்களுக்குள்ள நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு சின்ன டிபேட்டாக இருக்கலாம், ஒரு விவாதமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கருத்து பரிந்துரையாடலாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இந்தியா வந்து லோக்சபா எலெக்ஷனுக்காக வேண்டி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து லக்ஷதீப் வந்து சுற்றுலா போகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே மால்தீவ்ஸோட அதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த ட்வீட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது வந்து மால்தீவ்ஸுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அங்கே உள்ள மினிஸ்டர்ஸ், அது வந்து நார்மலான மக்கள் கூட இல்லாமல் ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்து ரியாக்ட் பண்ணுறது. அவங்களோட பெயர்களெல்லாம் வந்து சொல்ல விரும்ப வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பெயர்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிட்டு சரிங்களா? அப்படி பேசும்போது அது வந்து ரொம்ப மோசமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசுகிறங்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதை தாண்டி எந்த ஒரு இந்திய குடிமகனும் அதை தாங்கிக்க மாட்டான். ஈவன் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட சொந்த நாட்டோட பிரதமரை வந்து மோசமாக விமர்சிக்கிறத விரும்பவே போகிறதில்ல. அதனால எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மக்கள் தொகையை வச்சுருக்க நம்ம சும்மா விடுவோமா? நம்ம சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அதுக்கு ரியாக்ட் ஆனதுனால என்னாச்சு, நம்ம டூரிசம் போர்டு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரில் இருக்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 8,000 ஹோட்டல்ஸ் புக்கிங் கேன்சல் ஆகிடுச்சு, 2,500 விமான போக்குவரத்து வந்து கேன்சல் ஆகுது, அப்படி இப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சுது. இதனால உண்மையான நிலைமை என்ன, மால்தீவ்ஸோட பிஸ்னஸ் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொன்னால் மால்தீவ்ஸ் வந்து இந்தியன் டூரிசத்தை கிட்டத்தட்ட ஒரு 20% நம்பி தான் இருக்குது. அது உண்மைதான். ஆனாலும் அவங்க வந்து மால்தீவ்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிற போது அவங்களோட டூரிசம் வந்து எப்படியும் ஒரு 20% நஷ்டத்தை இது பண்ணாலும் சந்திச்சாலும் அவங்க பெருசாக ஒன்றும் விழுந்துட போகிறதில்ல. அதுதான் உண்மையான சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது சைனா வந்து அவங்களோட நேவி பேஸை இப்போ ஸ்ரீலங்காவில் ஏவுறது மாதிரி, ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க வந்து அதை நிறுவுறது மாதிரி மால்தீவ்ஸ்லையும் நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க வந்து அவங்களோட எப்பவும் வர மாதிரி அவங்க வந்து பேக்டோர் வழியாக வந்து அதை பண்ணத்தான் போகிறாங்க. அது அவங்களுக்கும் மால்தீவ்ஸுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்படிங்கிற போது நம்ம ஏன் நம்ம நாட்டில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான மால்தீவ்ஸ் மாதிரிப்பட்ட ஒரு ஐலாண்டை நம்ம பாப்புலர் ஆக்கக்கூடாது? எஸ், அதுதான் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோட விஷயம். இப்போ அவங்களுக்கு வந்து என்னதான் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வந்து எப்படி சொல்கிறது, ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை மட்டும் நம்பி இல்லாமல் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேருந்து மால்தீவ்ஸுக்கு வந்து கெஸ்ட் வந்து வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. எல்லா வருஷமும் டூரிஸ்ட் வரத்தான் போகிறாங்க. யூரோப்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மால்தீவ்ஸுக்கு மஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்காக இருக்கலாம், உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சாண்ட்பாங்காக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸாக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம். யூ மஸ்ட் ஃபீல் அலோன் ஃப்ரம் த நார்மல் பிஸி ஸ்கெடியூல். அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மால்தீவ்ஸ் பண்ண விருப்பப்படுவாங்க, அவங்க பண்ணத்தான் போகிறாங்க. பட் நம்ம டெரிட்டரியில் இருக்கக்கூடிய நம்ம மல்பார் கோஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு கோரல் ரீஃப் வந்து லக்ஷதீப் ஐலாண்ட், அங்கே பெருசாக நம்ம வந்து இவ்வளவு நாள் அதை கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை வந்து அதை வந்து
பில்டப் பண்ணுறதுக்காக கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். என்னவோ ஒரு 32 ஐலாண்ட்ஸ் வந்து லட்சத்தீவில் இருக்குது. அதில் 10 தான் மனுஷங்க வாழ்கிறதுக்கு ஏற்றதாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம இன்னும் ஏன் அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி எடுக்கல? நம்மள நிறைய ஏஷியன்ஸ் மோஸ்ட் ஹையஸ்ட் மில்லினியர்ஸ் பிக்கஸ்ட் மில்லினியர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க நினச்சா கண்டிப்பாக டூரிசமை டெவலப் பண்ண முடியும். இண்டிவிஜுவல்ஸாக வந்து ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் கூட அதை வந்து இது பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸாக நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் கட்ட ரெடியாக தான் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸில் மோரீஷியஸ், போரா போரா, ஷீஷியஸ், மால்தீவ்ஸில் கொடுக்கக்கூடிய அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபெசிலிட்டிஸையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லக்ஷதீப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஐலாண்ட் இந்த வேர்ல்டாக மாறப்போகுது. இதே இந்தியன் ஓஷன் தான், இதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். மால்தீவ்ஸ் இல்லை, எல்லா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் நம்ம நாட்டை நோக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதே ஃபெசிலிட்டிஸை கொடுக்க போகிறாங்க. இந்தியன்ஸ் வந்து இந்த நாடு இல்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களோட தேவை மற்ற நாடுகளுக்கு தேவை. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறோம். நம்மளோட எஜுகேஷன்ஸ், நம்ம பொட்டென்ஷியல் ரொம்ப ஹை. அதனால எல்லாரோடையும் அன்பு பாராட்டுவோம். நம்ம நாட்டை மாதிரி, நம்ம வேற்றுமையில ஒற்றுமை பாராட்டுற மாதிரி எல்லாரோடையும் அன்பு பாராட்டுவோம். யாராவது நம்மளை வந்து போட்டு மிதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக நம்ம அன்பாவே அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடும். அதுதான் நம்மளோட தீர்வு. நாங்கள் எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி இந்த ஒப்பீனியன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பண்ணுங்க.